ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கா. ஹாய் ஹாய். இனிமேல் இந்த சேனலில் வந்து நீங்கள் எங்கள் 2 பேரோட வீடியோஸ், நாங்கள் குக்கிங் பண்ணுறது, நாங்கள் ஊர் சுற்றுறது எல்லாமே பார்ப்பீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நாங்கள் தாய்லாந்து ஸ்டிக்கி ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன வேணும்? இது வந்து 1 கப் நார்மல் ரைஸு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்டிக்கி ரைஸ் கிடைக்காததுனால நம்ம நார்மல் ரைஸ் வச்சு எப்படி ஸ்டிக்கி ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. அப்புறம் 1 கப் வந்து கோகோனட் மில்க். ஃபர்ஸ்ட் மில்க்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 கப் ரைஸை போட்டுட்டு நம்ம எதில் மெஷர் பண்ணுமோ அதே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? சும்மா 2 கப் ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு எத்தனை விசில் விடணும்? 4 விசில்ஸ். இப்போ 4 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன்ஸ். அதில் வாட்டர் போட்டு கலக்கணும். ஐயோ, நம்ம கிட்ட 1 ஸ்பூன் தானே இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இல்லை 2 ஸ்பூன் சொன்னியே. காமெடி பண்ணுறா கைஸ். எப்படி கீழே ஊற்ற போகிற பாரு நீ. மிக்ஸ். இப்போ நம்ம கோகனட் மில்க் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிடணும். அப்புறம் 2 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணணும். வந்து ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடணும். அப்படியே கொஞ்சம் க்ரீமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் முடிஞ்சிச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை இப்போ எப்படி நம்ம ஸ்டிக்கி ரைஸாக மாற்றலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பவுல். அதில் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் மில்க் எடுத்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே அப்படியே ஊற்றுங்க. அழகா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிக்கி ரைஸாக மாறும். இப்போ தெரியுதா ஸ்டிக்கியாக இருக்கா? இப்போ வந்து இந்த மிக்ஸ் பண்ண ரைஸை ஒரு கப்பில் எடுத்து அசம்பிள் பண்ணி நல்லா கொஞ்சம் எவ்வளோ நேரம் வைக்கணும்? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்து இந்த கப்பில் செட் ஆயிடுச்சு. ரெடி. பை. கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரைப்பண்டு மேங்கோ ஃப்ரூட். இது வந்து கிளாஸ் மில் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிட்டு காமிக்கலாம். இப்போது நாங்கள் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சாஸ் எடுத்து இதில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து செசமி சீட்ஸ், அதையும் இதில் போடணும். நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சோண்டு மேங்கோ, அப்புறம் இந்த ரைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ண போகிறான். இப்போ குட்டி மேங்கோ பீஸ், கொஞ்சம் ரைஸ், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? தாய்லாண்டில் கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக நானே சாப்பிடுவேன். மேங்கோ ஸ்டிக் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம், சாப்பிட்டும் பார்த்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.